3117 வாக்குச்சாவடிகளிலும் குறிப்பாக ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பகுதி, நகர, ஒன்றிய, பேரூர் கழகங்களில் தலா ஒரு வாக்குச்சாவடி என நிர்ணயிக்கப்பட்டு அந்த வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட பூத் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தில் முதல் பணியாக மொத்தம் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 100 வாக்குகள் வீதம் அதற்கு முன்பாக வருகின்றவரிடம் அதற்கான கையொப்பத்தை பெற்று யார் யார் கலந்து கொண்டிருக்கிறார் என்பதை உறுதி செய்திட வேண்டும். 100 வாக்குகள் பிரிக்கப்பட்ட பிறகு அனைவரும் அமர்ந்து அந்த பூத்துக்குட்பட்ட பகுதிகளில் அரசின் சார்பில் செய்ய வேண்டிய பணிகள், உதாரணத்திற்கு சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், தெருவிளக்குகள், இப்படி அடிப்படை வசதிகள் என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் அந்த படிவத்தில் பூர்த்தி செய்து தலைமை கழகத்திற்கு அனுப்பி வைத்திட வேண்டும். அந்த பூர்த்தி செய்யப்பட்ட கோரிக்கைகள் நிறைவு செய்த பிறகு ஒட்டுமொத்தமாக பூத் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து ஒரு குழு புகைப்படம் எடுத்து அது சம்பந்தப்பட்ட பூத்துக்குட்பட்ட பிடிஏ மூலமாக தலைமைக்கு அனுப்பி வைத்திட வேண்டும். இந்த பணிகள் மிக முக்கியமான பணிகள். இதை நிறைவு செய்த பிறகு கழக அரசினுடைய முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கக்கூடிய இந்த 4 ஆண்டுகளுக்கான சாதனைகளை ஒவ்வொரு வீடுகள் வாரியாக வாக்காளர்களை நேரிலே சென்று சந்தித்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதை அந்த வாக்காளர் பெருமக்களிடம் எடுத்து சொல்லி உறுதி செய்திட வேண்டும். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் ஏதேனும் கோரிக்கைகளை வைத்தால் அதையும் நாம் குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு பூத் நம்ம மினிட் போட்டிருக்கோம், அந்த மினிட்ல எல்லாரும் கையெழுத்து போட்டுக்கிறோம், என்ன கோரிக்கைங்கிறது எழுதி இருக்கிறோம். ஏன்னா அதுல சொல்லப்பட்டதுல பெருவிளக்கல் வேண்டும், இன்னும் சில கோரிக்கைகள் அதில் எழுதப்பட்டிருக்கின்றன. அதே போல பொதுமக்கள் செல்லுகின்ற பொழுது நம்ம பூத்து கமிட்டியில் நம்ம மினிட்டை ஒருத்தர் கையில வச்சிருக்கோம்னா யார் கோரிக்கை சொல்றாங்க அவங்க பேரு, அவங்க செல் நம்பரை எழுதிக்கிட்டா அவங்களுடைய கோரிக்கைகள் நம்ம இதில் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது இந்த 2 மாத காலத்திற்குள் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு வசதியாக இருக்கும். எனவே அதையும் நாம் கவனத்திலே கொண்டு அந்த பணிகளையும் சிறப்பாக செய்திட வேண்டும். இன்று தொடங்கப்படுகின்ற பணிகள், இந்த பூத்துல ஒரு 300 வீடு நமக்கு இருக்குன்னா 300 வீடு இன்னைக்கு முழுமையா நிறைவு செய்ய முடியவில்லை என்றால் நாளை பூத்து கமிட்டி மீண்டும் கூடி விடுபட்ட வீடுகளுக்கு நாளை முழுவதுமாக சென்று அந்த பணிகளை பார்ப்பதற்கான முன்னெடுப்புகளை எடுத்திட வேண்டும். ஆக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பொதுமக்கள் சொல்லக்கூடிய அந்த கோரிக்கைகளை முழுவதுமாக நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி எடுத்து அந்த பணிகளை செய்திட வேண்டும். கடந்த தேர்தலில் நாம் பெற்ற வாக்குகளை விட இந்த தேர்தலில் நாம் கூடுதலான வாக்குகளை பெற வேண்டும் என்பது நம்முடைய தலைவருடைய கருத்து. ஆகையால் சராசரியா 2021 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தலை கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த 79வது நம்பர் வாக்குச்சாவடியில் ஏறத்தாழ 800 வாக்குகள் பதிவாகின்றன சராசரியா பார்க்கின்ற பொழுது. ஆக அந்த 800 வாக்குகள் பதிவாகிறது என்று சொன்னால், 700 வாக்குகள் பதிவாகிறது என்று சொன்னால் குறைந்தபட்சம் நாம் 350 400 வாக்குகள் பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்க வேண்டும். அப்படி எடுக்கின்ற பொழுது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் குறைந்தபட்சம் நாம் 50 விழுக்காடு வாக்குகளை பெறுவதற்கான ஒரு முயற்சிகளை முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற அளவிற்கு அனைத்து வாக்குச்சாவடியில் நாம் கூடுதலாக நம்முடைய கழக தலைவர்களுக்கு வாக்குகளை பெற்று நாம் சமர்ப்பித்திட முடியும். ஆகையால் ஒவ்வொரு BLA to BLC, பிடிஏ, பூத் இளைஞரணி, பூத் மகளிரணி அனைவரும் இணைந்து அந்தந்த பூத்துக்குட்பட்ட மாநில நிர்வாகிகள் தொடங்கி வட்டக்கழக நிர்வாகிகள் வரை அனைவரும் இதில் இணைந்து மிக சிறப்பாக பணியாற்றிட வேண்டும். எனவே அதற்கான முன்னெடுப்புகளை இன்று நாம் கோவை தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய 79வது வாக்குச்சாவடியில் தலைவருடைய கட்டளையின் அடிப்படையில் நாம் இன்று தொடங்குகின்றோம். தொடங்கக்கூடிய பணிகள் பகுதி கழக செயல்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளை தேர்ந்தெடுப்போம். நாளை ஒரு வாக்குச்சாவடி, அதற்கான கூட்டம், அதற்கான பணிகள் என முன்னெடுக்கின்ற பொழுது மிக சிறப்பாக நாம் அரசுடைய திட்டங்களை, முதலமைச்சருடைய திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து அதற்கான வாக்குகளை மாற்றுவதற்கான முயற்சிகளை முழுமையாக எடுக்க வேண்டும். அது நம்முடைய தலையாய கடமையாக நாம் கவனத்திலே கொண்டு அனைவரும் சிறப்பாக செய்திட வேண்டும். இன்றைக்கு மதியானம் தான் மாவட்ட பொறுப்பாளர் சொன்னேன், இந்த மாதிரி இங்கே கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையால மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இதற்கு இடம் கொடுத்து உதவிய இடத்தினுடைய உரிமையாளர் பிடிஏ அவர் பார்த்துக்குவாரு அப்படியே இல்லை, அனைவரும் சேர்ந்து ஒருத்தர் 100 வாக்குகளை பறித்தா ஆளுக்கு ஒரு 25 30 குடும்பங்கள் வரும். அந்த 30 குடும்பங்களையும் நாம் முழுமையாக அவரிடத்திலே கலந்து பேசி அவரிடத்திலே என்னென்ன கோரிக்கை எல்லாம் இருக்கிறது என்பதெல்லாம் கேட்டு பெற்று நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு நாம் அந்த பணிகளை அர்ப்பணிப்புணர்வோடு செய்திட வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய கழக தலைவர்கள் நமக்கு இந்த பணிகளை வழங்கி இருக்கின்றனர். எனவே ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்பது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பதை நாம் மனதிலே வைத்து செயல்பட்டால் நிச்சயமாக அனைத்து வாக்குச்சாவடியிலும் கூடுதலான வாக்குகளை நம்மால் பெற முடியும். அந்த நம்பிக்கை நம்ம அனைவருக்கும் இருக்கிறது. அரசினுடைய திட்டங்கள் இந்த 4 ஆண்டுகளில் மக்கள் போற்றி வழங்கக்கூடிய அளவிற்கு முதலமைச்சர்கள் மகத்தான திட்டங்களை தந்திருக்கின்றார்கள்.
கோவையில் 10 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட மற்ற மாவட்டங்களை விட மிக சிறப்பாக கோவைக்கு அதிகமான திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். பெரியார் நூலகமாக இருக்கட்டும், அவினாசி சாலை மேம்பாலமாக இருக்கட்டும், அதே போல செம்மொழி பூங்காவாக இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியாக நிறைய திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் கோவைக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களிடத்தில் சொல்லி வாக்குகளாக மாற்றி முழுவதுமாக பெறுவதற்கான முயற்சிகளை நாம் சிறப்பாக எடுத்திட வேண்டும். எனவே அரசினுடைய திட்டங்கள் என்பது மக்களுக்கான திட்டங்களாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடங்கி விடியல் பயணம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இப்படி தொடர்ச்சியான திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்களாக, மக்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களாக மாநில முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அதையெல்லாம் வாக்காளர் பெருமக்களுக்கு நாம் கொண்டு சென்று சேர்த்து வாக்குகளாக மாற்றி முழுவதுமான வாக்குகளை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்திட வேண்டும். மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறேன். 79வது வாக்குச்சாவடி தெற்கு தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு உங்களிடத்தில் நாங்கள் இதே போல் அமர்ந்து பேசக்கூடிய அளவிற்கு கடினமாக உழைத்து அதிக வாக்குகளை அனைவரிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.